சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக படுதோல்வி. ஸ்டாலின் சட்டசபையில் அவரது கதை முடிந்ததா? கரூர் சம்பவத்திற்கு 90% காரணம் விஜய் தான். முழு பொறுப்பை விஜய் தான் ஏற்க வேண்டும். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கான ஆதரவு 1% கூட குறையவில்லை. மாறா அரசு மீது தான் கோபம் வந்திருக்கு. திமுக கவனிக்க வேண்டியது இந்த விஷயத்தை தான் என்று அனைவராலும் சொல்லப்பட்டு வருது. விஜய் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களிடம் சென்றிருக்க வேண்டும். எல்லா கட்சிக்காரர்களும் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்தபோது விஜய் கட்சிக்காரர்கள் மட்டும் அங்கு மருத்துவமனையில் இல்லை. இதெல்லாம் தாவேகாவை பின்னோக்கி தள்ளிவிட்டது. அதேபோல பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் விஜய் பேசினார் என்பதற்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் என்ன இருக்கு? விஜய் தரப்பில் சில வீடியோக்கள், பாதிக்கப்பட்டவர்கள் தந்த பேட்டிகள் மட்டுமே உள்ளதே தவிர மீடியா முன்பு எந்தவிதமான உரையாடலும் நடக்கலை. இது கவலைப்பட வேண்டிய விஷயமாகும். கரூர் விவகாரம் என்பது தனிப்பட்ட விஜய்க்கும் தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்குமான பிரச்சனை கிடையாது. விஜய் என்று அரசியல் கட்சி தலைவர். அரசியல் கட்சி என்பது பொது ஸ்தாபனம். அப்படிப்பட்ட அரசியல் கட்சியில் துயர சம்பவங்கள் நடந்த நிலையில் 10 நாட்கள் கழித்து பாதிக்கப்பட்டவர்களிடம் செல்வதை அதிகாரப்பூர்வமாக முன்வைக்காவிட்டால் சந்தேகங்கள் எழுவது இயல்பான ஒன்றுதான். இந்த சம்பவத்திற்கு 90% விஜய் தான் காரணம். முழு பொறுப்பை விஜய் தான் ஏற்க வேண்டும். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கான ஆதரவு 1% கூட குறையல. மாறா அரசு மீது தான் கோபம் வந்திருக்கு. அரசின் கவனக்குறைவு, அரசின் செயலின்மை தான் கரூர் சம்பவத்திற்கு காரணம் என்று பரவலாக கருத்தாக இருக்கு. இதை பற்றி தான் திமுக அரசு கவலைப்பட வேண்டும். விஜய் மீது தற்போது வந்திருக்க இந்த கரிசனம் வரும் காலங்களில் மாறலாம். ஒருவேளை இப்போது போலவே விஜய் இருந்தால் அதுவே அவர் மீது வெறுப்பாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. இன்றைய தேதியில் விஜய் மீதான செல்வாக்கு ஓரளவு கூடியிருப்பதோட அரசு மீதான தவறு என்பதையும் வெளிப்படுத்தியிருக்கு. இந்த கரூர் சம்பவத்திற்கு காரணமானவர் மீது திரும்ப வேண்டிய கோபம் அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கு. அரசின் மீது வரும் கோபம் விஜய் மீது வரவில்லை என்றால் இது மிகவும் ஆபத்தானது. எப்படியாவது இந்த கருத்தை மாற்றுவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். அதே போல விஜயிடம் பெரும் பிழைகள் இருக்கு. அவர் தன்னை திருத்தி கொள்ளாவிட்டால் விஜய் ஆபத்தானவர் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் நிறுவ வேண்டிய பொறுப்பும் அரசியல் ரீதியான நிறுவ வேண்டிய பொறுப்பும் திமுகவுக்கு இருக்குது. தாவேகா அதிமுகவோட கூட்டணி சென்றால் ஆட்சி மாற்றம் உறுதி, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் தாவேகா கூடிய தூக்கி காட்டியது அதிமுக தொண்டர்களா தாவேகா தொண்டர்களா என்பது தெரியாது. நமக்கு ஏப்ரல்லேயே தேர்தல் வந்துவிடும். லட்டு மாதிரி வாய்ப்பு வந்திருக்கு. இலவகாத்த கிளியா அனைத்து கட்சிகளுமே இருக்காங்க. மக்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். அதிமுக தாவேகா கூட்டணியில் பாஜக இடம்பெற நேர்ந்தால் அதன் முடிவை கணிக்க முடியல. பாஜக ப்ளஸ் விஜய் ப்ளஸ் அதிமுக என்றா ஸ்வீப் என்று தான் பரவலாக கருத்தாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் விஜய் கூட்டம் சேர்த்ததாலையும் அரசோடைய மெத்தனத்தனத்தாலையும் 41 உயிர்கள் போய்விட்டது. இனி இதுபோல அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அரசின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என்றும் அதனால் திமுகவின் ஆட்சி இந்த முறையிலிருந்து மாற அதிக வாய்ப்பிருப்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது.